ஆக்டர் அண்ட் ப்ரொடியூசருமான ஆர்கே சுரேஷ். ஸோ இவரும் வந்து எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி தமிழ் படங்கள்ல நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஏகேவோட தலைமை ரசிகர் மன்றம் இருக்குல்ல, அதில் வந்து ஹெட்டாக ஒர்க் பண்ணியிருக்காரு. பில்லா பாண்டி அப்படின்ற ஒரு படம் வச்சு பாருங்க. ஸோ அந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரெஃபரன்ஸ் வந்து ஏகேக்கு வச்சதுக்கு காரணமே அவரோட ஒரு மிகப்பெரிய ஃபேன் பை அப்படின்றதுனால தான். ஸோ அந்த படத்தை வந்து ஏற்றுட்டு பயங்கர ஹாப்பியாக வந்து அந்த படத்தில் நடிச்சிருந்தாரு. அவர் லாஸ்ட்டாக போட்ட ட்வீட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோட் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு வந்து படம் நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி ட்வீட் போட்டிருந்தாரு. அவர் பார்த்தீங்கன்னா அவரோட ட்விட்டர் ஹேண்டில் அதிகமாக ட்வீட்டை போட மாட்டார். முக்கியமான அப்டேட்ஸ் ஏதாச்சும் வந்தால் மட்டும் தான் அந்த ட்வீட் வந்து போடுவார். நேற்று அவர் போட்ட ஒரு ட்வீட் சோசியல் மீடியாவில் செம்ம வேரில் வேற லெவலில் ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. செம்ம வேரில் தெரிச்சிட்டு இருக்குது. அது காரணம் என்ன பார்த்தீங்கன்னா, விடாமூச்சி படத்தை பற்றி நேற்று ஒரு செமையான அப்டேட் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த ஆர்கே சுரேஷ் பார்த்தீங்கன்னா எஸ்டர்டே போட்ட ஒரு பதிவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விடாமூச்சி படத்தோட ரிலீஸ் அப்படின்றது தீபாவளிக்கு தான் அப்படின்ற மாதிரி ஹேஷ்டாக் விடாமுயற்சி ஹேஷ்டாக் தலை தீபாவளி அப்படின்ற மாதிரி ஒரு ஹேஷ்டாகை ஷேர் பண்ணி விட்ருக்காரு. இது பார்த்தவொன்னே பார்த்தீங்கன்னா வேற லெவலில் ஒரு கூஸ் பம்ப்ஸ் கிளம்பிடுச்சு. ஏன்னா பார்த்தீங்கன்னா அவர் வந்து ஏற்கனவே நம்ம ஏகேவோட ரசிகர் மன்றத்தில் ஒரு ஹெட்டாக இருந்தார். நம்ம ஏகேவோட நெருங்கிய சோர்சஸ் பார்த்தீங்கன்னா அவருக்கு நிறைய பேர் தெரியும். கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான அப்டேட் வந்து அவர் கிடச்சிருக்கும். அதை தான் பார்த்தீங்கன்னா நேற்று சோஷியல் மீடியா ஷேர் பண்ணி விட்டாரு. பயங்கர வேரில் பார்த்தீங்கன்னா அது ட்ரெண்டிங் ஆயிடுச்சு. ஸோ முந்தா நேற்று பார்த்தீங்கன்னா நான் என்ன வீடியோ போட்டிருந்தேன்னா, விடாமூச்சி படம் வந்து கன்ஃபார்மாக தீபாவளிக்கு ரிலீஸ் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தேன். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து விலைப்பேச்சு சேனலில் தான் பார்த்து நீ சொல்லிட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அஃப்கோர்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய சேனல்ஸ் அண்ட் ட்விட்டர் மீடியா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபில்டர் பண்ணி தான் ஒவ்வொரு அப்டேட் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ இதில் அவங்க என்ன ஷேர் பண்ணி விட்டுருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, விடாமூச்சி படத்தில் ஒரே ஒரு சாங் தான் பெண்டிங்கே. அதை பார்த்தீங்கன்னா ஸ்பெயினில் எடுக்க போகிறாங்க. அதை இன்சர்ட் பண்ணிட்டா படத்தோட மொத்த காப்பி ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது பார்த்தீங்கன்னா நம்ம கலெக்ட் பண்ண டேட்டாஸ் வரைக்குமே 100% உண்மையான விஷயம் தான். இப்போ பார்த்தீங்கன்னா ஏகே ஸ்பெயினில் இருக்காரு. அங்கே ஒரு சாங் எடுத்து அதை இன்சர்ட் பண்ணோடனே படத்தோட ஃபுல் காப்பி ரெடி ஆயிரும். ஏன்னா படத்தை பொறுத்தளவுக்கு டைலாக்ஸ் ஒர்க் அதெல்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. 100% வந்து ஷோர் ஷாட்டாக நம்ம ஏகேவோட விடாமுயற்சி தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் கைஸ். அதில் வந்து எந்த மாற்றமே கிடையாது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த விஷயத்தை தான் ஷேர் பண்ணிட்டு வராங்க சோஷியல் மீடியாவில். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கடைசியாக வந்து ஆர்கே சுரேஷ் அவர் பார்த்தீங்கன்னா நம்ம ஏகேவோட விடாமுயற்சி அது தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட் ஒன்று போட்டு அது பயங்கரமாக தெரிச்சிட்டு இருக்குது சோஷியல் மீடியாவில். இப்போ இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் சொல்லிட்டு கமெண்ட்ஸில் மறக்காம மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன்று பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.